நடக்க போகிறாரு. என்ன அற்புதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு விடுதலை. ஏதோ ஒரு காரியத்தில் உனக்கு விடுதலை தேவை இருக்குல்ல. சிலருக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், சிலருக்கு வியாதியிலிருந்து விடுதலை வேணும், சிலருக்கு கடன் பிரச்சனை விடுதலை வேணும், சிலருக்கு பயத்திலிருந்து விடுதலை வேணும், சிலருக்கு இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை வேணும். உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விடுதலை தேவை. உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல, ஊழியத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு விடுதலை தேவை. ஆமாம், அது என்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது, அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்குது, விடுதலை வேணும். ஆண்டவர் சொல்கிறாரு யோவான் 8:36, இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறத ஆண்டவர் விரும்புவது இல்லை. அதுலேருந்து விடுதலை பெற்று ஒரு விடுதலையின் வாழ்க்கை. அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட சந்தோஷமாக இருக்க உண்மைதான். அது மட்டுமல்ல, சரீரத்தில் ஒரு விடுதலை வேணும்ல. ஒரு வியாதி பலவீனத்தினால ஆவியில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது. சரி